இது வரைக்கும் நம்ம கம்பு மாவுலையோ ராகி மாவுலையோ சப்பாத்தி செஞ்சது கிடையாது இல்லையா? இன்னைக்கு கம்பு மாவுல நல்ல சூப்பரா சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அது கூடவே தயிர் சைட் டிஷ்ஷா எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். பவுல்ல 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துக்கலாம். கம்பு மாவோட கன்சிஸ்டன்சியே பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தன்மை போல தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு கொழுக்கட்டை போல் பிடிச்சி காமிச்சேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் விட குறைவா மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கலந்தது போல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மசாலா எல்லாமே மாவோட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது போல் மசாலா சேர்த்தும் போது சப்பாத்தி நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு இதுதான் அளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாவை பொறுத்து அளவு வேறுபடும். அது மட்டும் இல்லாமல் கம்பு மாவு நான் உங்களுக்கு முதலே காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி கன்சிஸ்டன்சி போல தான் இருக்கும் இல்லையா? அதனால் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்தினோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தண்ணி பிடிச்சது போல் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா ஸ்பேட்லா வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். மாவை ஸ்பேட்லா வச்சு நல்லா இது போல் அழுத்தம் கொடுக்கும்போது மாவாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இது போல் பேஸ்ட் போல் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தண்ணி ஊற்றாமல் நல்லாவே மாவை கலந்து விடணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தோம்னா எல்லா மாவுமே நல்லாவே தண்ணி பிடிச்சி இது போல் ஆகும். மாவு இப்போ நல்லா சூடாக இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுறலாம். அப்போ மாவுமே நல்லா தண்ணியில் ஊறி வந்திருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லாவே ஆறியிருக்கு. ஸ்பேட்லா இருக்கிற மாவு எடுத்து போட்டுட்டு அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கம்பு மாவு பொறுத்த வரைக்கும் பிசுபிசுப்புன்னு ஒட்டும். அதனால் நம்மளால் சப்பாத்தி திரட்ட முடியாது. இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா உரியறதுக்கு தான் கோதுமை மாவு சேர்த்துறோம். கோதுமை மாவு சேர்த்தும் போது நல்லா நார்மலாக எப்பவும் சப்பாத்தி செய்கிறது போலவே நல்லா பிசைஞ்சு எடுக்க முடியும். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. அந்த கம்பு மாவில் இருந்த தண்ணியிலேயே நான் அந்த கோதுமை மாவை நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது போல் செய்யும்போது தான் நல்ல பர்ஃபெக்டான சப்பாத்தி ரெடி பண்ண முடியும். மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு. காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக தண்ணி இது போல் போட்டு வச்சிடலாம். இப்போ எந்த அளவுக்கு சப்பாத்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதே கம்பு மாவு மட்டும் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இது போல் உருட்டி எடுக்க முடியாது. அது பிசு பிசுப்புன்னு கையில் ஒட்ட தான் செய்யும். கோதுமை மாவு கலந்தனால தான் இது போல் பர்ஃபெக்டாக செஞ்சுக்க முடியுது. தேய்க்கிறதுக்குமே நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், கம்பு மாவு எடுத்துக்கலை. இந்த மாவில் எப்பவும் சப்பாத்தி செய்கிறது போலவே தேய்ச்சி எடுக்கலாம். ஆனால் கோதுமை மாவு தேய்க்கிறது போல் ரொம்ப ஹார்டாக தேய்க்காமல் பூ போல் தேய்க்கணும். ஏன்னா இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் கம்பு மாவு இருக்கிறதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாவை அப்பப்போ தேய்ச்சி விட்டு நல்லா இது போல் நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டு சப்பாத்தி கல் கொஞ்சமாக சூடான உடனே சப்பாத்தியை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் வச்சு நல்லா துணி வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்து வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா கம்பு மாவு சேர்த்தி இருக்கிறோம். சுடு தண்ணி போட்டு கலக்கும் போதே கொஞ்சமாக வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இது போல் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா காயாமல் இருக்கும். துணி வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்தோம்னா மாவு நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் வயிறுலாம் வலிக்காமல் இருக்கும். அப்பப்போ 2 பக்கம் திரிப்புட்டு துணி வச்சு நல்லா இது போல் அமுத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கம்பு மாவில் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. மீதி உள்ள மாவில் நான் இது போல் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்க போகிறேன்.
நான் எடுத்த குவான்டிட்டிக்கு எனக்கு 4 சப்பாத்தி வந்துச்சு. ஆனால் ஒரு வேளைக்கு நமக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டாவே நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஆரம்பத்திலேயே ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஏன்னா கம்பு மாவு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே நம்மளுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். இன்னொரு கிண்ணத்தில் நான் தேவையான அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தனி மிளகாய்த்தூள், சாம்பார் பவுடர், கொஞ்சமாக பீஸா சீசனிங் போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தயிரோட சேர்த்து நல்லா கலக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு 2 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக இந்த தயிர் தான் எடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான்வெஜ் குழம்பு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது போல் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.